பெண்கள் குளிக்கும் போது மறைந்திருந்து வீடியோ எடுத்த இளைஞர். பெரம்பலூர் பக்கத்துல கிராம மக்கள் ஒன்று கூடியதுனால பெரிய சர்ச்சை வெடித்திருக்கு. பெரம்பலூர் மாவட்டம் வெங்கலம் கிராமம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் 29 வயதான மோகன்ராஜ். இவரு 2 தினங்களுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு பெண்ணை நோட்டமிட்டு அவங்க குளிக்க சென்ற போது ரகசியமா வீடியோ எடுக்க முயன்றிருக்காரு. அப்போ சுதாரிச்சுக்கிட்ட அந்த பெண்மணி வீடியோ எடுக்க முற்பட்டதை பார்த்து பதறி போய் செல்போனை பறித்திருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க தன்னுடைய கணவர்கிட்ட இந்த சம்பவம் தொடர்பா கூறிய நிலையில செல்போனை ஆய்வு செய்து பார்த்திருக்காங்க. அப்போ செல்போன்ல வீடியோக்கள் எதுவும் கிடைக்கல. இதையடுத்து அங்க இருந்திருக்கக்கூடியவங்க மிரட்டி விசாரணை செய்ததுல செல்போன்ல ஆப் லாக் மற்றும் வீடியோ பிரைவசி பாஸ்வேர்டுகளுடன் கூடிய தனி ஆப்ல சுமார் 20க்கும் மேல பெண்களை ஆபாசமா வீடியோ எடுத்து வைத்திருந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து மோகன்ராஜுக்கு தர்ம அடி கொடுத்திருக்கக்கூடிய அந்த பகுதியினர் அரும்பாவூர் காவல் நிலையத்துல ஒப்படைத்திருக்காங்க. இதையடுத்து அங்க மோகன்ராஜ் செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்ததுல வெங்கலம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்களின் அந்தரங்க வீடியோக்கள் இருக்கிறதையும் அத தன்னுடைய உறவினரான ஜெயப்பிரகாஷ் அப்படிங்கிறவருக்கு மோகன்ராஜ் பகிர்ந்திருக்கிறதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதனால மோகன்ராஜ் மற்றும் ஜெயப்பிரகாஷ் ஆகிய 2 பேர் மீதும் பாதிக்கப்பட்டவங்க தரப்புல அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில பெண்களை ஆபாசமா படம் எடுக்கிறது, ஆன்லைன்ல பதிவேற்றம் செய்தது உள்ளிட்ட குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மோகன்ராஜுடன் எப்போதுமே சிலர் சுற்றி திரிகிறதாகவும் எத்தனை ஆண்டுகளா இந்த செயலை மோகன்ராஜ் செய்யறாரு அப்படிங்கிற விவரங்களை முழுமையா விசாரித்து தீர்வு காணணும் அப்படின்னு அந்த பகுதியினர் கோரிக்கை வைத்திருக்காங்க. மேலும் 18 வயதுக்கு குறைவான பெண்களை ஆபாச வீடியோ எடுத்ததுனால அவர் மீது போக்சோ வழக்கு பதியவும் இதுல தொடர்புடையவங்களை கைது செய்து விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தி பெரம்பலூர் ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் சாலையில கிராமத்தினர் சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. இதனால அந்த பகுதியில பரபரப்பான சூழல் நிலவிருக்கு. இந்த நிலையில மோகன்ராஜ் மற்றும் ஜெயப்பிரகாஷ் ஆகிய 2 மீதும் போக்சோ வழக்கையும் இணைத்து காவல்துறை பதிவு செய்திருக்காங்க. வீட்டில் மோகனுங்கிற பையன் இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு 10 வீட்டில் லேடிஸ் குளிக்கிறதெல்லாம் கேமரா எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு 5-6 வருஷமாக. இப்போ நாங்கள் கேஸ் கொடுத்துருக்கோம். எப்படி பிடிச்சிங்க நீங்கள்? அது ஏதாச்சும் எங்கே போனால் பாத்ரூம் சைடு போனால் அவன் செல்லை கையை தூக்கும்போது கைங்கலமாக பிடிச்சிட்டோம். அப்போ அதில் எடுத்து பார்த்தா அதில் வீடியோவோட நான் எல்லாம் போலீஸில் ஒப்படைச்சிட்டேன். இவங்க கூட ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரும் வீடியோ வெளியிடக்கூடாது, பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இது காவல்துறை வந்து தெளிவாக நான் எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்து தெளிவாக பண்ணணும்.